இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இந்திரா, சிவாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இப்ப ஓகேதான். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆனா பெரிய காயத்தோட மயக்கத்துல இருந்திருக்கான். அயலிதான் அவனை எப்படியோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்திருக்கா. அவனுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அவனோட பிளட் குரூப் வேற ரொம்ப ரேரான ஒரு பிளட் குரூப். அப்புறம் என்னமாச்சு? நானும் அயலியும் எங்கெங்கயோ பிளட் கிடைக்குமான்னு கேட்டு பார்த்தோம். ஆனா அந்த குரூப் கிடைக்கவே இல்ல. அப்புறம் கடைசி நேரத்துல யாரோ ஒருத்தர் அவராவே வந்து பிளட் கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படியா? அதுக்கப்புறம் தான் சிவா கண்ணையே திறந்தான். டாக்டரும் அவனை செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஓகேன்னு சொல்லி இன்னைக்கு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனும் அயலியும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கடவுள் தாமா அயலிய அந்த நேரத்துல அங்க அனுப்பி இருக்காரு. இல்லைனா இந்நேரம் சிவாவுக்கு என்ன ஆயிருக்குமோ? ஆனா அந்த பிளட் கொடுத்தவர் தான் யாருன்னே தெரியலமா. அவரை பார்த்து ஒரு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவரே போயிட்டாரு. தோ உங்க பக்கத்துல தானே உட்கார்ந்து இருக்காரு, நன்றி சொல்லுங்க. என்ன கபிலா சொல்ற? அம்மா, அப்பா தான் நேத்து சிவாவுக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்காரு. அதை யாருமே கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு தான் பேரு ஊரெல்லாம் வேற மாதிரி கொடுத்து அட்ரஸ ஃபில் பண்ணிட்டு வந்திருக்காரு. டேய், என்னடா உளறற? அப்பா வேண்டாப்பா, தயவு செஞ்சு சமாளிக்க ட்ரை பண்ணாதீங்க. அப்புறம் நான் சிசிடிவி ஃபுட்டேஜை காட்ட வேண்டி வரும். என்ன சித்தப்பா, கபிலா சொல்றது உண்மையா? அக்கா, அதான் பதில் சொல்ல முடியாம நிக்கிறாரு. இதுல இருந்தே தெரியலையா உங்களுக்கு?